ஸ்தோத்திரம். 6:30 மணி சர்ச்சுக்கு, ஸ்தோத்திரம். டெய்லி 6:30 மணிக்கு எழுந்து கிளம்பி வந்தது அனிச்சை செயல். ஆமென். அடுத்த வாரம் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். 6:30 மணி நேரம் தூங்கக்கூடாது. அலாரம் எப்படியாவது வச்சாவது என்ன பண்ணோம்? 4 மணிக்கெல்லாம் எழுந்து 6 மணி ஷிஃப்ட்டுக்கு சோறாகிட்டு 5 மணிக்கு சர்ச்சுக்கு கூட வராம போறோம். ஆனா தேவ சமூகத்துக்கு வருவதற்கு 6:30 மணி சர்ச்சுக்கு 7:30 மணி 7:45 வரும். இது அனிச்சை செயல், பழகி போன செயல். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? நீங்களா புரிஞ்சு நீக்காத வரை, ஸ்தோத்திரம், ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ளிருந்து செயல்பட துடிக்கிற ஆண்டவரை, உங்களுக்கு நன்மை செய்ய துடிக்கிற ஆண்டவரை பண்ணலையா? உண்மை உள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள் வாழ்பவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை உள்ளகிறவரு தான். ஆமென். சொல்லுங்கம்மா ஆமேன்னு. நான் இவ்வளவு நேரம் நடத்திக்கிறேன், எனக்கே டயர்ட் ஆகல, உங்களுக்கு டயர்ட் ஆகி போகுது. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் தான் அவர் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சுக்கிறார்னு தெரிஞ்சு அனுபவிக்க முடியும். அதுக்காக தானே தேவ சமூகத்துக்கு வந்தோம். அதுக்கெல்லாம் இல்ல பாஸ்டர். ஆமென். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போனா நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போலாம்னாங்க, அதனால வந்தேன். நரகத்துக்கு பயந்து எத்தனை பேர் இங்க வந்துக்கிறீங்க? அது கேஸ்லாம் கூட இருக்குது. ஆமென். நரகத்துல போனா சதா காலமும் எரியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பாஸ்டர். அதனால பயந்து போய் நான் என்ன பண்ணிட்டேன், எப்படியாவது சர்ச்சுக்கு போனா பரலோகம் போனான்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்கு வந்துக்கிறேன். அது மாதிரிலாம் வராதீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். பயந்து போய் பரலோக போத்து வரவங்க எல்லாம் பரலோகத்துல ஆண்டவர் சேர்த்துக்க மாட்டாரு. தேவனை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்தால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். வேத அழகா சொல்லுது, நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அனுபவிக்கிறேன். அவர் பேசுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன். அவர் சொல்றதை நான் சொல்றேன் உங்களாண்ட. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. காரணம் என்னன்னா, அவருடைய சமூகம் தான் என் வாழ்க்கையே. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அவரோடு கூட இருப்பது தான் என் வாழ்க்கையே. வேற எங்கேயும் மைண்டை செலுத்துறதே கிடையாது, மனதை செலுத்துவதே கிடையாது. 24 மணி நேரம் அவர் கூட தாங்கிறேன், தூங்குற நேரம் போக. ஸ்தோத்திரம். அதனால அவருடைய பிரசனத்தை என்னால் உணர முடிகிறது. அவர் பேசுகிற சத்தத்தை என்னால் கேட்க முடிகிறது. அவர் என்னை நடத்துகிறார் என்று அறிய முடிகிறது. அவர் நடத்துகிற பாதையில செல்ல முடிகிறது. அதனால ரொம்ப நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா